நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறோம். எப்போதும் நாங்கள் உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்தத்தானே நீர் எங்களை சிருஷ்டித்து வைத்திருக்கிறீர். நீர் எங்களை சிருஷ்டித்து அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்ற வார்த்தை நினைவு கூறுனப்பாமை ஸ்தோத்திரம். கடந்த 4 மாதங்களாக நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்த எல்லா வழிகளையும் நினைத்து இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலும் நன்றி பலிகளை செலுத்தி உம்மோடு நாங்கள் இணைந்து செயல்பட வேண்டிய விசேஷித்த கிருபைகளை எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. காலைதோறும் நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி அப்பா. நான் தொடக்க முதல் இந்த மாதம் முடிவு வரைக்கும் எல்லா தேவைகளுக்கும் நீ போதுமானவராக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீ வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமே. அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம், அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. என் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என்னுயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என்னுயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். புலம்பல் தீர்க்கதரிசியாக்கிய எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நிறைய நேரங்களிலே நாம் இந்த வேத வாக்கியங்களை தியானித்திருக்கிறோம், இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். தேவ கிருபை இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுவதாக. தேவனுடைய வார்த்தையானது இப்படி சொல்லுகிறது, Behold, I will bring it health and cure, and I will cure them.
and will reveal unto them the abundance of peace and truth. Abundance of peace and truth. பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவராக இருக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பில் சென்றிருக்கிறாங்க. யூதா ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் அசீரியாவில் அடிமைப்பட்டிருந்த அந்த நேரத்தில் தான் தீர்க்கதரிசிகள் பலர் எழும்பி தேவ ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவங்கள திரும்பவுமாக ஆதி நிலவரத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக செயல்பட்டதை நாம் அறிய முடியும். முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எரேமியாவுக்கு 2வது முறை வார்த்தை உண்டாகிறதாக நாம் அறிகிறோம். எரேமியா இன்னும் காவல் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆந்தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு யெகோவா என்ற நாமத்தில் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் 3வது வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி, இப்படியாக தேவ ஜனங்களை உற்சாகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமான வசனமானது, நான் அவர்களுக்கு சௌக்கியம், ஆரோக்கியம், குணமாக்குதலை கொடுப்பேன் என்று சரீர பிரகாரமான சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆமேன். இயேசுவே சொன்னார், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், என் சரீரத்தில் நான் என்ன செய்யணும்? உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும். நமக்கும் ஒரு சரீரத்தை கற்று தந்திருக்கிறார். இந்த சரீரமானது தேவனுக்கு சொந்தம். நாம் எப்பொழுது இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோமோ அப்பொழுதே நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே தான் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவரே அச்சாரமாக இருக்கிறார். ஆகவே தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அச்சாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள் எபேசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமான 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். இப்பொழுதே அந்த முத்திரையை நம்மேல் போட்டு நம்மை சுதந்திரவாளிகளாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் அந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகவே தான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்து ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகவே அவர் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியமானது, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் குணமாக்குவேன் என்று இந்த 3ம் ஒரே பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே பொதுவாக நம்ம சொல்லும்போது நம்முடைய ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் எல்லாவற்றிலேயும் நாம் சுகமாக வாழ்ந்திருக்கும்படிக்கே தேவன் விரும்புகிறார். பரிசுத்தவான்களும் அப்படி தான் விரும்புகிறாங்க. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி என்று யோவான் அப்போஸ்தலன் நிருபத்தில் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக உலகத்தில் கூட சொல்லுவோம் இல்லையா, ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நாட்களில் அநேகருடைய சரீரத்தில் சில பலவீனங்களும் வியாதிகளும் அவங்கள ஆண்டு கொண்டு அது நிமித்தமாக போராடுகிற பல சூழ்நிலைகள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை கொடுப்பேன், ஆரோக்கியத்தை தருவேன், நான் தான் குணமாக்குவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் அதற்கு வேண்டிய அடிப்படை காரியம் 103வது சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கும்போது,
நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டியது அவசியம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. சரி, இவ்விதமாக நன்மையினால வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்ல, கழுகுக்கு சமானமாக உன்னுடைய வாழ வயதை திரும்ப. அப்படி என்றால் எல்லா விதமான சௌக்கியம், ஆரோக்கியம், குணமாக்குதல் எப்படி கிடைக்கிறது என்றால், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அதிலிருந்து நாம் ஒரு விடுதலை பெற்றிருப்போம் என்றால், அதில் ஒரு சமாதான சந்தோஷத்தை பெற்றிருப்போம் என்றால், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை, சரீரத்துக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிற அந்த அனுபவத்தை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் வனாந்தரத்தில் நடக்கிறாங்க, வனாந்தரத்தில் வருகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு முதலாவது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நமக்கு தெரியும், யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உன் பரிகாரியாக்கிய கர்த்தர். எல்லா தேவைகளுக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் பரிகாரம் கொடுக்கிறவர் நான் ஒருவர்தான் என்று வாக்கு பண்ணுகிறார். அதே வேளையில் அந்த வசனத்தின் முன்பகுதியை வாசித்து பார்ப்போம் என்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்வாய் என்றால், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. நான் தான் உங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் கவனமாக சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது எந்த வியாதியும் எந்த விதமான பிரச்சனையும் நம்மை அணுகாது. அதுதான் அவர் தந்திருக்கிற அருமையான வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. மட்டுமல்ல, நம்ம முதல்ல வாசித்தோம், சகல நோய் ஒன்று விட்டு விளக்குவேன். நோய் நம்மை தாக்காதபடிக்கு தேவன் தம்முடைய சட்டையின் கீழ் இருக்கிற ஆரோக்கியத்துக்குள்ளே நம்மை பாதுகாப்பார். அதனால்தான் மல்கிய 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு உண்டாகிற அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்படி என்றால் அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்து நாம் எப்போதும் தஞ்சமாய் அவரை கொண்டிருப்போம் என்றால், நமக்கு எல்லா பலவீனங்களிலிருந்தும் வியாதியிலிருந்தும் குணமாக்க, சௌக்கியம் கொடுக்க, ஆரோக்கியம் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார், கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். ஏனென்றால் அந்த வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவனுள்ளதாக இருக்கிறபடினால நம்முடைய பலவீனங்களிலே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்து நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீதிமொழியில் சாலமன் சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளணுமா? எவ்வளோ விசேஷ காரியம் பாருங்கள். அதனால்தான் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். அவசரமாக சாப்பாட்டுக்கு முன்னிருந்து ஜெபிக்காதபடி, ஆண்டவரே இந்த அப்பத்தையும் தண்ணீரும் நீர் எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி நீங்கள் சின்சியராக ஜபம் பண்ணினால் அந்த ஆகாரத்திலிருந்தே, டயட் மெடிசன் என்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆகாரத்திலிருந்தே உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் நம்முடைய சரீரத்துக்கும் அவர் இரட்சகராக இருக்கிறார். ஆத்மாவுக்கு பரிகாரி, ஆத்மாவுக்கு இரட்சகர் என்ற போதும் நம்முடைய சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். எபேசிய நிருபக்காரன் சொல்லும்போது 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா.
அவர் தழும்புகளால் குணமாக்கினேனே, அவர் தழும்புகளால் குணமாக்கினேனே. அவரே சுமந்தார் எந்த நோவை, அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார், அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார். அரியதோர் வைத்தியரே, அரியதோர் வைத்தியரே, குணமானேன் நான் குணமானேன், குணமானேன் நான் குணமானேன். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், அவர் தழும்புகளால் குணமாக்கினேனே, அவர் தழும்புகளால் குணமாக்கினேனே. அவரே சுமந்தார் எந்த நோவை, அவரே சுமந்தார் எந்த நோவை. அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார், அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார். அரியதோர் வைத்தியரே, அரியதோர் வைத்தியரே. பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நமக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கும்போது நாம் எவ்வளவு கீழ்ப்பிடிகளோடு எவ்வளவு பயத்தோடு இதை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாக நாம் இருப்போம் என்றால் அவரும் நமக்கு உண்மையாகவே இருப்பார். ஏசாயா 57:18-19 வசனத்தில் அவருடைய சுகமாக்கும் குணமாக்கும் வல்லமை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவருடைய வழிகளை நான் பார்த்து குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அல்லேலூயா. ஆகவேதான் நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி குணமாக்குவேன் என்று வசனம் சொல்லப்படுவது மட்டுமல்ல, நான் அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சமாதானம். இந்த சமாதானமானது மனுஷர் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவனே தம்முடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த உலகம் கொடுக்கக்கூடாதும் உலகம் நம்மிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுமான அந்த தேவ சமாதானத்தை அவர் தருகிறாராம். அதுதான் இங்கேயும் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 122வது சங்கீதம் 6:7 சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும்போது நாம் சுகித்திருப்போம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆமென். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த சமாதானமானது நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி குணமாக்குறது மட்டுமல்ல, பரிபூர்ண சமாதானத்தையும் அவர் நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அதைத்தான் நான் பார்த்தோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. எப்பொழுது சமாதானம் கெட்டு போகிறது என்றால், கர்த்தரை விட்டு பின்வாங்கும்போது, கர்த்தரை விட்டு தூரமாய் போகும்போது, பின்மாற்றத்தில் போகும்போது, இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது நாம் சமாதானத்தை இழந்து போகிறோம். வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று. ஆகவே துன்மார்க்கமான காரியம், இந்த துன்மார்க்கம் என்று சொல்வது ஏதோ பெரிய பாவம் என்று அல்ல. ஒரு மனிதன் தேவ சித்தம் செய்யாததே அக்கிரமம், தேவ சித்தம் செய்யாததே அக்கிரமம் என்று தான் இயேசு சொன்னார் இல்லையா? தேவ சித்தம் செய்யாததே அக்கிரமம். அவங்க என்ன செய்தாங்க? பிசாசை துரத்துனாங்க, தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, அற்புத அடையாளங்களை செய்தாங்க. இயேசுவிடத்தில் வந்தபோது இயேசு சொன்னார், அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போக. ஏன் எப்படி சொன்னார்?
பரலோக பிதாவுடைய சித்தம் செய்யாமல் தங்களுக்காக, தங்களுடைய எதிர்பார்ப்புக்காக, தங்களுடைய எதிர்காலங்களுக்காக, சுயத்திற்காக செய்யப்படுகிற எல்லா காரியங்களிலும் அவர் சொல்ல, இது அக்கிரமம் இல்லையா? பரமபிதாவுடைய சித்தத்தை செய்வதுதான், தேவ சித்தத்தை செய்வதுதான் தேவனுடைய பிள்ளைகளின் நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம். அல்ல, ஏசாயா 57 தானே, 57ஆம் அதிகாரம் கடைசியில, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார். ஆமேன். நாமும் ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தபோது, சாபத்துக்கும் பலவிதமான தீமையான காரியத்தில் இருந்தபோது சமாதானம் இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல் அங்குமிங்கும் அடைந்து கொண்டு சமாதானத்தை தேடி பல இடங்களுக்கு சில வேளை சென்றிருக்கலாம். ஆனால் எங்குமே சமாதானத்தை கொடுக்க யாரும் வரவில்லை, கொடுக்கவும் முடியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை நாம் எப்பொழுது விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ அந்த இரத்த புண்ணியத்தினால பாவம் நீக்கப்படுகிறது, சமாதானம் நமக்குள்ளே வருகிறது. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு தேவ சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை மரணத்தை விசுவாசித்து இரத்த புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களை விட்டு விலகி வரும்போது நாம் நீதிமான்களிடத்தில் கொண்டு வரப்படுகிறோம். சமாதானம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமேன். ஒன்று யோவானில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம் இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. ஆனால் நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் அவ்வப்போது அறிக்கை செய்து விட்டுவிடும்போது இரக்கத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நாம் தேவ நீதிக்குள்ளே கொண்டு வரப்படுவோம். அதற்கு அவர் நீதியும் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையானது சமாதானம் மட்டுமல்ல, பரிபூர்ண சமாதானத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிபூர்ண சமாதானம் என்று சொல்வது பரிசுத்த ஆவியான மூலமாக தான் கொடுக்கப்படும். மற்ற யார் மூலமாக அந்த சமாதானம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவி வரும்போது பரிபூர்ண சமாதானத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். ஏசாயா 26:3 வாசிங்க. 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பார்த்தீங்களா? உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே அங்கே பூரண சமாதானம் உண்டாகிறது. ஆகவேதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமேன். ஆகவேதான் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபித்து தேவ சமாதானத்தை உறுதிப்படுத்தி கொள்வோம் என்றால் பூரண சமாதானம் நமக்குள்ளே உண்டாகும். அந்த பூரண சமாதானம் தான் நம்மை பூரணத்துக்கு ஏதுவாக வழி நடத்தும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நாம் 48ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை பார்க்கும்போது அங்கே வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கணும். என் கற்பனைகளை கவனித்தாயனால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயனால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும். சமாதானம் எப்படி இருக்கிறது? நதியை போன்ற சமாதானம். சமாதானம் நதியை போலும். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். கற்பனைகளை கவனித்து நிதானமாக, ஞானமாக, விவேகமாக அவருடைய பாதையில் நான் நடக்கும்போது சமாதானம் நமக்கு நதியை போல் இருக்கும். நதியை போல் இருக்கும். இந்த சமாதானத்துடைய அர்த்தம் என்னென்னா, அந்த நதியிலே அழுக்குகள் இல்லாவிட்டால் பல காரியங்கள் அது அழுக்கு வரக்கூடும். ஆனால் அது ஒரு இடத்துல தங்குவதில்லை. நதி அது ஓடிக்கொண்டே இருக்கும். தேவ சமாதானம் கூடும். அதனால தான் கூடுமானால்
யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிற. சில வேளை சில காரியங்களில் சில குறை கூடுமானால், ஆனால் நதியை போன்ற சமாதானம் வரும்போது எல்லாவற்றையும் அந்த சமாதானம் இல்லாத காரியத்தை அடித்து கொண்டு போய் சுத்திகரிக்கிறது. சமாதான நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல. எவ்வளோ அழுக்கு சமுத்திரத்தில் போய் சேர்ந்தாலும் அந்த அலையானது அதை அடித்து 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 சரிப்படுத்தி கொள்வது போல நீதி சமாதானம் போல் இருக்கும், நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த சமாதானம் முதலாவது ஞானஸ்தான சத்தியத்தில் தொடங்குகிறது. ஏனென்றால் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கத்தை விட்டு விலகி பாவ மன்னிப்பை பெறும்போது அவன் தேவ சமாதானத்துக்குள்ளே கொண்டு வரப்படுகிறான். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஞானஸ்தானமானது கிறிஸ்துவுக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுகிறோம், தேவ சாயலை பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானது கிடைப்பதற்கு ஒரு ஆயத்தமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷம் 14:20 படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியான் வந்து தங்குவதற்கு நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியம். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக இந்த சமாதானத்தினுடைய காரியங்களை நமக்குள்ளே நிறைவேறுகிறது. என் கற்பனைகளை கவனித்தாயினால் நலமாயிருக்கும். அது மாத்திரமல்ல, சகல சத்தியத்தையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பரிபூர்ண சமாதானம் அதோடு கூட சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். இந்த சத்தியமும் பரிபூர்ணமான சத்தியம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியான் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவராக இருப்பார். அதனால்தான் நான் போய் உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை தேற்றவாளனை அனுப்பேன் என்று சொல்லி போனார். அதன்படியே பரிசுத்தவன் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறார் இருக்கிறார். அவர் சொன்ன, நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லி சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையானது நமக்கு ஒரு பரிபூர்ண சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் வேதவசனம் சொல்கிறபடி அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், சகல சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சத்தியமானது என்ன என்று ஒரு மனுஷன் கேட்டான். யாரு? பிலாத்து. சத்தியமாவது என்ன என்று சொல்லும்போது இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நமக்கு மிகவும் அவசியம். இதை பற்றி நாம் நிறைய அறிந்திருக்கிறோம். ஆவியானுடைய நடத்தல் தான் பெந்தகோஸ்து நாளில் தொடங்கினது. அது இந்நாள் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்த தேவ புத்தர் வெளிப்படுவதற்காகத்தான் சகல சிருஷ்டிகளும் ஆவலோடு காத்து கொண்டிருக்க என்றால், நாம் எவ்வளவு விசேஷமான தேவ மனிதர்கள் என்பதை அறிந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருந்து அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். பல நெருக்கமான சூழ்நிலையில் சிறையிருப்பின் மத்தியில் இருக்க தேவ ஜனங்களுக்கு ஆறுதலான இந்த வாக்குத்தத்த வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கூட வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து ஜெபிக்கும்போது, அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கும்போது, அப்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறும். 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இதை செய்கிற கர்த்தருமாய், இதை ஏற்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா எனும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று. ஆகவே அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்துவார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். மாதத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசும்படியாய் ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். அந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினால் அந்த புதிய கிருபைக்கோடு புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன 4 மாதங்களும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை காண ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது எல்லாம் உடைய சுத்த கிருபையிலே நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை கொடுத்து கர்த்தர் எங்களே ஆசீர்வதித்து நடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கொடுத்த நல்ல இந்த வாக்குத்தத்தத்துக்காக கூட ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே அதை வைத்து இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஜெபித்து அதில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இதோ அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவரே நாட்களிலே ஆண்டவரே எல்லாருக்கும் நல்ல சௌக்கியங்கள் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அம்மை ஸ்தோத்திரம். உடைய சத்தியத்திலும் கர்த்தர் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உடைய கிருபை ஆண்டவரே எங்களை எப்படியாக நடத்த ஆண்டவரே நாங்கள் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்த அந்த வாக்குத்தத்தங்களுக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்க அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், உமக்கு பிரியமானபடி வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி ஜீவித்து வாக்குத்தத்தத்தை கர்த்தாவே நாங்கள் சுதந்திரத்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கும் சபைக்கும் வேண்டிய விசேஷ கிருபை தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய சட்டை கோட்டைக்குள்ளாக மூடி எங்களை மறைத்து கொள்ளும், சபையை பாதுகாத்து கொள்ளும், ஒரு குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவர். எல்லாருடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து இந்த மாதத்திலே எவ்வளோ போக்குவரத்துகள் ஆண்டவரே பிரயாணங்கள் இருக்கலாம். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் ஆரோக்கிய சௌக்கியங்களை கொடுத்து தேவரே நீர் பாதுகாத்து கொள்வீராக. உடைய கிருபைக்குள்ளாக எங்களை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படட்டு. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த விசேஷித்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் எவைகளை நாங்கள் கேட்டோமோ ஜெபித்தோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஆண்டவரே இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். ஆவியானவர் இந்த பகல் முழுவதும் எங்களோடு நீங்கள் நடத்தும். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.